ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தின் கடைசி நாளிலே, கர்த்தருடைய நாளிலே நாம் எல்லோரும் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த நாள் தேவனுடைய நாளாக இருக்கிறது, கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். இந்த வாரத்தின் முதலாம் நாளிலே, இந்த முதல் நாளை கர்த்தருடைய சமூகத்தில் கொடுத்து இந்த வாரம் முழுவதும், ஏன் நம்முடைய வாழ்நாள் முழுவதும் தேவ பிரசன்னத்தோடு நாம் தொடங்குவதற்கு இந்த நாளிலே தேவ பிரசன்னத்தை நம்முடைய துதியின் வழியாக, நம்முடைய நன்றி பலியின் வழியாக தேவ பிரசன்னத்தை அனுபவிப்பதற்கு நாம் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. எல்லாம் இருக்கிற சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே, தேவ நல்ல தூதர் சுற்றி நிற்கிறார், தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கு நிற்கிறார், தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே, தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் ஓடுதே, தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஒவ்வொரு தேவ பிரசன்னத்தை தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. முக்கியமானது, மேலானது. அந்த பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போம், வரவேற்போம். ஆசரிப்பு கூடாரத்திலே தேவ பிரசன்னம் எப்போதும் நிறைந்திருந்தது. இந்த புதிய ஏற்பாட்டிலே நீங்களும் நானும் தான் ஆசரிப்பு கூடாரம். இந்த ஆசரிப்பு கூடாரத்திலே தேவ பிரசன்னம் நிரம்பி வழியும்படி மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில்
ஸ்தலத்தில் மூடுதே. கரங்களை அப்படியே உயர்த்தி தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. இந்த நாளில நீங்க கிரியை செய்யுங்க, தடையெல்லாம் மாற்றுங்க. ஒவ்வொருவரையும் தேவபக்தரோடு இணைத்திடுங்க. நாங்க உண்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதனை, அபிஷேகம், துதியின் ஆவி ஒவ்வொருவரும் எண்ணப்பட்டும். வெளிப்படுத்தல் 21:3 சொல்கிறது, மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. அவரிடத்திலே அவர் வாசமாயிருப்பார். அவர்களும் அவருடைய ஜனங்களாயிருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. என்னை கேட்கிறவர்களே, ஆங்காங்க வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், இந்த வார்த்தையை நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, பரலோகத்திலே கோடான கோடி தூதர்கள், பரலோக ஜீவன்கள், மரித்த பரிசுத்தவான்கள் இப்படி துதியின் சத்தத்தை முழங்கிக் கொண்டிருக்க, அவர் மனுஷர்களிடத்திலே தன்னுடைய வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்க, மனுஷர்களிடத்திலே அந்த துதிகள் நடுவிலே உலாவுவதற்கு அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, நம்ம வேதத்தினுடைய ஆதாரத்தை, வேதத்தினுடைய அடிப்படையான காரியங்களை நாம் ஆழ்ந்து சிந்திப்போம் என்றால், அவர் மனிதனிடத்திலே வாசம் பண்ண அவர் மிகவும் விருப்பம் கொண்டிருக்கிறார். பார்க்கிறோம், அன்றைக்கு 2 மனிதர்கள் இந்த பூமியிலே, அவர்களுக்கென்று பறந்து விரிந்த பூமி, அவர்களுக்கென்று 6000 ஏக்கர் என்று சொல்கிறார்கள். அவ்வளவு பெரியதான ஏதேன் தோட்டம் 2 பேருக்கு. 2 பேர் இருந்தாலும் அவர் பரலோகத்துல அந்த துதிக்கு மத்தியில் அவரோ அங்க இருந்து வாசம் பண்ணாம, இதோ மனிதர்களிடத்துல இன்டராக்ட் பண்ணுவதற்கு, பேசுவதற்கு, வாசம் பண்ணுவதற்கு பகலில் குளிர்ச்சியான நேரத்தில் அவர் மனிதர்களோடு கூட, ஆதாம் ஏவாளோடு கூட அவர் சஞ்சரித்தார் என்று பார்க்கிறோம். காலங்களிலே அவர் அப்படித்தான் ஏனோக்கோடு சஞ்சரித்தார். அவன் ஆசரிப்பு கூடாரத்தில் ஜனங்கள் மத்தியிலே சஞ்சரித்ததை பார்க்கிறோம், வாசமடைவதை பார்க்கிறோம். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை சொல்றது போல, இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த இடத்துல தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ ஆவியானவர் இருக்கிறார். அவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மாதத்தின் கடைசி நாள், ஆமென், ஹல்லேலூயா, ஒரு புதிய மாதத்தை நம்ம பார்க்க போறோம். பாருங்க, லாக்டவுன் 5.0 அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டீங்கன்னா நீங்க உங்க மனசு ரொம்ப வேதனைப்படும். ஆனா அதை ஒரு புது பேர்ல சொல்றாங்க. என்ன பேர் தெரியுமா? அன்லாக் 1.1, 1.0, 1.0 சொல்றாங்க. ஆமென். எது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? லாக்டவுன் 5.0வா இல்ல அன்லாக் 1.0வா? ஆமென். ஆகவே நமக்கு பாருங்க, அன்லாக் 1.0 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்படின்னா இன்னும் சிலருக்கு புரியல, நம்ம எல்லாம் சிறை இருப்புல இருந்து மீண்டுட்டோம் அர்த்தம். அன்லாக் அப்படின்னா உங்களுக்கு புரியுதா?
உங்களுக்கு புரியும், ஏன்னா இங்கிலீஷ் நிறைய படிச்சிருப்பீங்க பாருங்க. அதனால அன்லாக் 1.0 வந்துட்டோம். ஆமே. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி பாருங்க. நேற்றைய தினத்தில் வழிபாட்டு ஸ்தலங்கள் எல்லாம், வொர்ஷிப் சென்டர் எல்லாம் 8ஆம் தேதியில திறக்க வேண்டும் என்று சொல்லி அரசாங்கம் ஆணையிட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சந்தோஷமா? ஆமென். இன்றைய காலையில நான் இதை யோசித்து பார்க்கும்போது உண்மையிலே என்னுடைய மனதிலே அழுகும்படியான ஒரு நிலைக்குள்ளே நான் வந்துட்டேன். ஏன்னா எத்தனை நாட்கள் இந்த சிறையிருப்பு, எத்தனை மாதங்கள் ஆயிற்று. கர்த்தர் விடுதலையோடு ஜனங்கள் எல்லாம் கூடி ஆராதிச்சு கர்த்தர் அதை நேற்றைய தினத்திலே உடைத்திருக்கிறார். ஆமென். எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆகவே இப்பொழுது நம்ம தேவனை ஆராதிக்க ஒரு சில பாடல்களை பாடலாம், கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சேர்ந்து பாடுவோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக தேவனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். பரலோக ராஜனே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. நான் கண்டேனே, நான் கண்டேனே. நல்ல கை தட்டி, நான் கண்டேனே, நான் கண்டேனே. மோசேயின் தேவனே, என்னை வழிநடத்திடுவீர். ஆமென். யோசுவாவின் தேவனே, எங்கள் மனிதரை ஒடுக்கிடுவீர். ஆமென். அவர் மனிதரை ஒடுக்கியிருக்கிறார். கடை மாறி இருக்கிறது. எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதித்து பாடலாம். மோசேயின் தேவனே, என்னை வழிநடத்திடுவீர். மோசேயின் தேவனே, என்னை வழிநடத்திடுவீர். மோசேயின் தேவனே, என்னை வழிநடத்திடுவீர். மோசேயின் தேவனே, என்னை வழிநடத்திடுவீர். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே. உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நோக்குவீர். யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை அல்ல கைத்தடி பாடலாம் எல்லாம் சேர்ந்து. யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை நோக்குவீர். யோசுவாவின் தேவனே, உணர்ந்து பாடலாம். எங்கள் மதில்களை மீண்டுமாய் பாடலாமா? யோசுவாவின் நொறுக்கினீர் என்று சந்தோஷமா. எங்கள் மதில்களை நொறுக்கினீர். யோசுவாவின் தேவனே, எங்கள் மதில்களை அதிக கரங்களை உயர்த்தி உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே.
தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம் என்று சொல்லி எல்லாம் சேர்ந்து பாடலாம். தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவாதி தேவன் தேவாதி தேவனே உம்மை ஆராதனை செய்கிறோம், ராஜாதி ராஜனே உம்மை ஆராதனை செய்கிறோம். உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே. ஆமென். நான் கண்டேனே, நான் கண்டேனே. நான் சொல்லுங்க கரங்களை உயர்த்தி, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. மீண்டுமாய் பாடலாம். யோசுவாவின் தேவனே எங்கள் நதிகளை ஒழுங்கினி, யோசுவாவின் தேவனே எங்கள் நதிகளை ஒழுங்கினி. ஆமென். யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை ஒழுங்கினி. ஆமென். யோசுவாவின் தேவனே எங்கள் மதில்களை கரங்களை உயர்த்தி, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, உமது அன்பின் கரங்களை நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே, நான் கண்டேனே. நான் கண்டேன், நான் கண்டேனே, நான் கண்டேனே. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து, நான் கண்டேனே, நான் கண்டேனே. ஹல்லேலூயா. நான் கண்டேனே. ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார். இந்த அன்லாக் 1.0 தேவன் நம்முடைய சிறையிருப்புக்கு தந்த பதில். எத்தனை பேர் என்னோடு ஆமென் சொல்ல முடியும்? தேவன் நம்முடைய ஜெபத்துக்கு தந்த பதில், தேவன் நம்முடைய துதிக்கு தந்த பதில். நாம் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் அவருடைய பிரசனத்தில் இருக்கிற நீங்களும் நான், யோசுவாவின் தேவன் நம்முடைய தேவன், மோசேயின் தேவன் நம்முடைய தேவன். அவர் வழி நடத்துவார், அவர் வழி காட்டுவார். ஆகவே இந்த காலை நேரத்தில், இந்த வாரத்தின் முதலாம் நாளில், நாளை தினத்தில் ஒரு புதிய மாதத்தை ஆரம்பிக்க போகிறோம். கர்த்தர் இந்த 5 மாதமும் இந்த வருடத்திலே ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். அவருடைய அளவற்ற நடத்துதல் நம்மை அருமையாய் கொண்டு வந்திருக்கிறது. ஆகவே இந்த காலை நேரத்தில் நம்ம ஒன்றும் நாம் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். 5 மாதங்களும் காத்த ஆண்டவர் தொடர்ந்து நம்மை காக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இம்மட்டும் உதவின எபினேசர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராயிருக்கிறார். அவர் நமக்கு போதும். ஆகவே தேவனை ஆராதிப்பது ஒன்றே நம்முடைய மேன்மை என்று கருதுவோம். ஆராதனை பெரிய காரியங்களை செய்யும். வேதத்திலே பார்க்கிற அநேக சம்பவங்கள் அதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. அது தடைகளை உடைக்கும், இரும்பு தாழ்பால்களை தகர்க்கும். ஹல்லேலூயா. ஆகவே வெண்கல கதவுகளை உடைக்கிற நம்முடைய துதியின் சத்தத்தை நாம் எழுப்புவோம். ஆகவே ஒரு புதிய பாடல், ஆராதனையினுடைய வகைகளை, ஆழங்களை வேதம் பல வகையிலே சொல்கிறது. கிருபையை பற்றி நாம் ஆராதிக்கும் பொழுது அது தேவனுக்கு பிரியமான ஆராதனையாய் மாறுகிறது.
கனிகள் நிறைந்த வாழ்க்கை மகிமை உள்ள ஆராதனை வெளிப்படுத்துகிறது. பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை, பரிசுத்தம் உள்ள ஒரு ஆராதனையை வேதம் நமக்கு சுட்டி காண்பிக்கிறது. கர்த்தரை மட்டும் சேவித்தால் அதுதான் உண்மையான ஆராதனை என்பதை கர்த்தருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. அவர் வழியிலே நடப்பது முழுமையான ஆராதனை. ஹல்லேலூயா. ஆகவே இந்த ஆராதனையுடைய வகைகளை குறித்த ஒரு பாடல் நம்ம எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடலாம். நேற்றைய தினத்தில் கூட இந்த பாடலை நாம் கற்றுக்கொண்டிருக்கலாம். ஆகவே நாம் எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நாம் சேர்ந்து பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாம். ஆராதனை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை முறை. அது நம்முடைய நேர்ச்சாக, மூச்சாக, தாகமாக, வாழ்க்கையின் ராகமாக மாறும். நம்மளாம் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆராதனை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கையாகும். ஆராதனை என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது வாழ்க்கையாகும். ஆராதனை எங்க பேச்சு, ஆராதனை எங்க மூச்சு, ஆராதனை எங்க பேச்சு, ஆராதனை எங்க மூச்சு, ஆராதனை எங்க எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோம். ஆராதனை, ஓ ஆராதனை நம்முடைய வாழ்க்கையில் பேச்சாக, மூச்சாக, அதே நம்முடைய தாகமாய் மாறட்டும். ஆராதனை கிருபையை பற்றிக் கொண்டால் அது பிரியமான ஆராதனை. சேர்ந்து பாடலாமா? கிருபையை பற்றிக் கொண்டால் அது பிரியமான ஆராதனை. பாடலாம். கிருபையை பற்றிக் கொண்டால் அது பிரியமான ஆராதனை. சரீரத்தை ஒப்புக் கொடுத்தால் அது புத்தி உள்ள ஆராதனை. சரீரத்தை ஒப்புக் கொடுத்தால் அது புத்தி உள்ள ஆராதனை. ஆராதனை எங்க பேச்சு, அதுதான் ஆராதனை.
நாட்களில ஒன்றை புரிந்து கொண்டோம். ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்கள் எங்களை மேற்கொள்ளும் பொழுது அது வானாந்தரமான வாழ்க்கையை போல ஆண்டவரே, அது எந்தது செய்யறாமல் போகிறோம் என்று தெரியாத ஒரு நிலையிலே உம்மை சேவிக்காமல் உண்மையற்ற ஆராதனை செய்தோம். ஆனால் இன்றைக்கோ உங்க வார்த்தை சொல்லுது, கர்த்தரை உண்மையாய் சேவித்தால் அது உண்மையான ஆராதனை. அவர் வழி நடந்து விட்டால் அது முழுமையான ஆராதனை. நம்ம சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். கர்த்தரையே சேவித்தால் அது உண்மையான ஆராதனை. கர்த்தரையே சேவித்தால் அது உண்மையான ஆராதனை. அவர் வழி நடந்து விட்டால் அது முழுமையான ஆராதனை. அவர் வழி நடந்து விட்டால் அது முழுமையான ஆராதனை. ஆராதனை எங்க பேச்சு, ஆராதனை எங்க மூச்சு, ஆராதனை எங்க பேச்சு, ஆராதனை எங்க மூச்சு, ஆராதனை எங்க தாகம். அதுதானே வாழ்க்கையின் பாடி ஆராதிக்கலாம். வாழ்க்கையின் தாகம் அது. ஆராதனை எங்க தாகம். அதுதானே வாழ்க்கையின் தாகம். ஆராதனை எங்க தாகம். அதுதானே வாழ்க்கையின் தாகம். ஆராதனை எங்க தாகம். அதுதான் வாழ்க்கையின் தாகம். இந்த காலை நேரத்தில் தேவ சன்னிதானத்தில் இருக்கிற உங்களும் உங்களுடைய வாழ்க்கையில ஆராதனை நிலை பாடல் வரிகளிலே பாடினது போல உண்மையான ஆராதனையாக, மகிமையான ஆராதனையாக, புத்தி உள்ள ஆராதனையாக, பிரியமான ஆராதனையாக இருக்கிறதா என்று நம்மை நாமே இந்த காலத்திலே ஆராய்ந்து பார்ப்போம். பிரியமானவர்களே, வார்த்தையால் அல்ல, ஆராதனை வாழ்க்கையா. என்னோடு கூட சேர்த்து சங்கீதக்காரன் சொல்றாங்க, மான்கள் நீரோடையை வாஞ்சி கதறுவது போல என் ஆத்துமா தேவனே உடைய சமூகத்தை உங்க வாசஸ்தலத்தை வாஞ்சித்து கதறுவது. மானானது கோடை காலங்களிலே காணல் நீரை பார்த்து ஒன்று தண்ணீரை கண்டுபிடிக்கும், இல்லாவிட்டால் செத்து மடிந்துவிடும். இதுதான் மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல என்று இந்த அனுபவத்தை சங்கீதக்காரன் எழுதுகிறார். இந்த காலை நேரத்திலும் என்னை கேட்கிறவரே, அப்படிப்பட்ட ஒரு தாகம் நமக்குள்ளே உண்டாகலாம். வார்த்தையினால் அல்ல, வாழ்க்கை முறைகளினாலே கர்த்தரை ஆராதிக்க கையை உயர்த்தி ஆராதனை எங்கள் தாகம். அதுதானே வாழ்க்கையின் ராகம். ஆராதனை எங்களுக்கு தாகத்தை போல இருக்கும். இதோடு கூட சேர்ந்து இந்த நிலையில நம்ம எல்லாரும் ஆராதிக்க அப்படியே கரங்களை உயர்த்தி ஆராதனை எங்கள் தாகம். கண்களை மூடி கரங்களை உயர்த்தி அதுதானே வாழ்க்கையின் ராகம். இப்படி சொல்லுங்க, ஆராதனை எங்க பேச்சு, அதுதானே வாழ்க்கையின் மூச்சு. நீங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றிலும் பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காகவே உங்கள் காரியங்களை செய்யுங்கள் என்று பவுல் எழுதுவதை பார்க்கிறோம். என்ன செய்தாலும் மேன்மை பாராட்டுகிறவள் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். நம்முடைய வாழ்க்கையில என்ன நடந்தாலும், எந்த நிலையிலும், நன்மையோ தீமையோ,
எங்கள் தாகம், அதுதானே வாழ்க்கையில் தாகம். எல்லாரும் அப்படியே ஒரு பிரியமான ஆராதனை செய்வாங்க. இந்த 5 மாதமும் என்னையும் என் குடும்பத்தையும் எனக்கு உரியவைகளையும் எங்கள் சபைகளையும் எங்கள் தேசத்தையும் உங்களுடைய கிருபையே காத்ததுன்னு சொல்றவங்க மட்டும் என் கையை உயர்த்தி கிருபைன்னு நீங்க சொன்னீங்கன்னா தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்றீங்கன்னு அர்த்தம். எபிரேயர்ல படிக்கிறோம், கிருபையை பற்றி கொண்டால், கிருபையை பற்றி ஆராதித்தால் அது தேவனுக்கு பிரியமான ஆராதனை. கிருபையை பற்றி கொண்டால் அது பிரியமான ஆராதனை. எங்களோடு சேர்ந்து கிருபையை பற்றி கொண்டால் அது பிரியமான ஆராதனை. நம்ம வாழ்க்கை முழுசையும் அர்ப்பணித்து அவயவங்களை ஒப்புக் கொடுக்கும், சரீரத்தை ஒப்புக் கொடுத்தா அது புத்தி உள்ள ஆராதனை. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரே, சரீரத்தை ஒப்புக் கொடுத்தால் அது புத்தி உள்ள ஆராதனை. நம்புறவங்க மட்டும் நல்லா கை தட்டி கர்த்தர் ஆராதனை கொஞ்சம் ஆவியில கொஞ்சம் ஆவியில ஆராதிக்கணும். ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை அப்படிதான் சொல்லுது. கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு. கர்த்தரை பாடும்போதும் அப்படிதான் ஆவியோட கருத்தோட. ஆமென். கேட்கிறவர்களே, இந்த காலை நேரத்துல இந்த ஆராதனை வேளையில நம்ம இருக்கிறோம். இந்த நாள் ஒரு விசேஷித்த நாள். நீங்க கேட்கலாம், என்ன விசேஷித்த நாள் அப்படின்னு கேட்கிறீங்களா? உலகம் எங்கும் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஹாப்பி பெந்தேகாஸ்டல் டே. அல்லேலூயா. ஏன் அப்படின்னா இந்த பெந்தேகோஸ்தே தினம் தான் தேவன் சபையை தோற்றுவித்த தினம். அல்லேலூயா. ஆமென். நம்ம நினைக்கலாம், எங்க சர்ச் ஆரம்பிச்சு 25 வருஷம் ஆச்சு, 50 வருஷம் ஆச்சு, இல்ல 100 வருஷம் ஆச்சு அப்படி நீங்க உங்க சர்ச்சை பத்தி நீங்க நினைச்சீங்கன்னா நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளே இருப்பீர்கள். ஆமென். தேவனுடைய சரீரமாகிய சபை ஸ்தாபிக்கப்பட்ட தினம் என்று. அல்லேலூயா. ஆமென். பெந்தேகோஸ்தே நாளிலே தேவ ஆவியானவர் பலமாய் இறங்கினார். ஆமென். அதை குறித்து, அந்த ஆவியின் அனுபவங்களை குறித்து கிரேக்க வார்த்தை இப்படி சொல்லுது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? டுனாமிஸ். ஆமென். பக்கத்துல கை புடிச்சு சொல்லுங்க, டுனாமிஸ். டுனாமிஸ் அப்படின்னா அந்த வேர்டு எதுல இருந்து வந்துச்சு தெரியுமா? சரி, அந்த வேர்ட்ல இருந்து என்ன வேர்டு வந்துச்சு தெரியுமா? டைனமிக் அப்படிங்கிற வேர்டு வந்துச்சு. அல்லேலூயா. டைனமிக் தான் எல்லாருக்கும் தெரியும், டைனமிக் பாம். ஆமென். அல்லேலூயா. அது வெடிச்சதுன்னா முடிச்சுதான். அதே போலதான் இந்த ஆவியின் பின்மாரியை தேவன் ஊற்றின பெந்தேகோஸ்தே நாளிலே இந்த டுனாமிஸ் என்கிற இந்த வார்த்தை பாருங்க, இந்த சபை வெடித்து சிதறிடும் விளைவு இன்றைக்கு உலகம் முழுவதும். நம்ம சர்ச்சை மட்டும் நினைக்க கூடாது, தேவனுடைய சரீரமாகிய சபை ஸ்தாபிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆங்காங்கே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய சபை இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்பட்டு அதற்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறார். உன்னைய என்ன செய்ய முடியாது. போன வாரம் கூட அந்த வசனத்தை படிச்சோன்னு நினைக்கிறேன், படிச்சிருக்கீங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18, 19 படிங்க. மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஆங்கில வேதாளம் பாருங்க சொல்லுது, I will build my church and all the powers of hell will not conquer it. ஓ, நரகத்தினுடைய பாதாளத்தினுடைய எந்த வல்லமையும் சபையை ஜெயிக்க முடியாது. ஆமென். அன்லாக் 1.1. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சபை ஜெயித்திருக்கிறது. ஹalleluya. அருமையானவரே, இன்னொரு
ஆங்கில மொழிபெயர்ப்பு எப்படி சொல்லுது பாருங்க. நல்லா கொஞ்சம் கவனிச்சு கேட்கறீங்களா? இது ஏற்கனவே நான் சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் நீங்க கவனிச்சு கேளுங்க. சபையே, இப்படி சவுண்ட் கொடுத்தாலும் கொஞ்சம் திரும்பி பார்ப்பீங்க. சபையே, நீ பரலோக ராஜ்யத்தின் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழுமையான அதிகாரம் பெற்றிருக்கிறாய். நம்ம பீரோவை திறக்கிறதுக்கு அதிகாரம், கீ வந்து எங்க இருக்குன்னு எல்லாரும் தெரியுமா? ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சபையில நீ பரலோகத்தின் கதவுகளை திறக்க மூட உனக்கு அதிகாரம். ஆமென். இல்ல சும்மா மறந்துட்டு இருக்க கூடாது, கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. சபையே, வானத்துக்கும் பூமிக்கும் வானத்துக்கும் இடையிலே உனக்கு தடை எதுவும் இல்லை. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏன் தெரியுமா? சிலர் இப்படி யோசிக்கிறீங்க, ரெண்டுக்கு நடுவுல என்னங்க அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரெண்டாம் வானத்துல ஒருத்தன் ஒரு இதை போட்டு உட்கார்ந்து இருக்கான். யாராவது மேற்படியா உட்கார்ந்து இருக்கான் பாருங்க, ரெண்டாம் வானத்துல. ஹல்லேலூயா. அந்த தடை உனக்கு ஒண்ணு இல்ல. பூமிக்கு வானத்துக்கும் வானத்துக்கும் பூமிக்கு இடையில உனக்கு தடையே இல்லை. ஹல்லேலூயா. அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு, நீ பூமியிலே ஆம் என்றால் பரலோகமும் ஆம் சொல்லுவான். அப்படின்னா எஸ் நீ சொன்னா பரலோகம் எஸ் சொல்லும். ஹல்லேலூயா. நீ பூமியில இல்லை என்றால் பரலோகம் இல்லைன்னு சொல்லும். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆகவே இந்த பெந்தேகோஸ்தே நாளில சபைக்கு தன் தேவன் தந்த அதிகாரம் இதெல்லாம் நான் சொல்றேன், வார்த்தை இல்லை, இதெல்லாம் அதிகாரம். ஆமென். இவைகள் எல்லாம் பலனாக ஆமென் கிரியையாய் காணப்படுகிறது. அவருடைய வார்த்தை சொல்லுது, தேவ ராஜ்யம் பேச்சிலே அல்ல, தேவ பலத்திலே இருக்கிறது. எதுக்கு அந்த பலன் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவி உள்ளத்திலே வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஹல்லேலூயா. அப்படி பிரசங்கமா போயிட்டு இருக்கு. நம்ம கர்த்தரை ஆராதிப்பதற்கு எல்லாம் இருக்கிற இடத்துல கண்களை மூடி அப்படியே ஆராதிப்போம். ஆப்பிரியமானவரே, நீ ஆம் என்று சொன்னால் பரலோகம் ஆம் என்று சொல்லும். நீ இல்லை என்றால் பரலோகம் இல்லை என்று சொல்லும். உன் கையில பரலோகத்தை நீ திறக்கலாம் மூடலாங்கிற அதிகாரத்தை சபையே உனக்கு கொடுத்திருக்கிறார். நரகத்தின், பாதாளத்தின், பிசாசின், எந்த உலகத்தினுடைய பொல்லாத மனிதர்களுடைய எந்த அதிகாரமும் சபையில செல்லுபடியாக. ஹல்லேலூயா. உங்களை உற்சாகப்படுத்த ஒரு காரியத்தை சொல்றேன். வெள்ள கண்களை மூடி. வால்டர் என்கிறதான ஒரு நாத்திக ஒரு அரசன், அவன் இப்படியாய் சொன்னான், என்னுடைய ஆட்சி காலத்திலே இந்த கிறிஸ்தவம், இந்த கிறிஸ்தவத்தினுடைய புனித நூலாகிய வேத புத்தகத்தை இந்த உலகத்திலே இல்லாமல் ஆக்கி விடுவேன். அவன் சொன்னான், நீங்க வேத புத்தகத்தை இனிமேல பார்க்கணும்னா எங்கேயாவது மியூசியத்துல போய் பார்க்கலாம் அப்படின்னா. வேத புத்தகத்தை எல்லாம் கிழித்து அழித்தான். கிறிஸ்தவர்கள் எல்லாம் அவன் அடித்து துன்புறுத்தி கொலை செய்தான். காலங்கள் சென்றது. அவன் தன்னுடைய வாழ்நாளின் இறுதியிலே பாருங்க, ஒரு போரிலே அவன் அப்படியே குண்டடிப்பட்டு அப்படி கிடக்கிறான். இன்னும் ஒரு சில நிமிடத்துல மறிக்க போறான். ஏதோ அவனுடைய சரத்துல ரத்தம் கொட்டி கொண்டிருக்கிறது. அப்ப தன்னுடைய மந்திரிட்ட கேட்கிறான், கிறிஸ்தவம் அழிஞ்சிருச்சா? பைபிள் எல்லாத்தையும் நம்ம அழிச்சிட்டோமா அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்ல, கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே இருக்குதுன்னு சொன்னான். அப்ப பாருங்க, அவன் அந்த ரத்தத்தை தன் கைகளிலே முடித்து அப்படியே வானத்தை நோக்கி வீசி இப்படி ஒரு வார்த்தையை சொல்றான், நசரேயனாகிய இயேசுவே, நீ ஜெயித்து விட்டாய். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதுலயும் அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? அதே வால்டர் வீட்டுல தான் அகில உலக வேதாகம சங்கம் என்ன செய்து வேதாகமத்தை பிரிண்ட் பண்ணுது இன்னைக்கும். ஹல்லேலூயா. என் தேவன் எதிர்ப்பவர்களை மாற்றுகிறவர். ஆமென். நீங்க நினைக்கலாம், நான்லாம் யாரு? நான் சொல்றேன், உன் கையில பரலோகத்தினுடைய சாவி இருக்கு. நீ என்ன சொல்றியோ அதை பரலோகம் ஆம் சொல்லும். நீ என்ன இல்லைன்னு சொல்றியோ பரலோகம் இல்லைன்னு சொல்லும். நேற்று தினத்துல அதெல்லாம் பார்த்தோம். இந்த லாக்டவுன் நமக்கு அதை தான் புரிய வைத்திருக்கிறது. நான் யார் என்பதை புரிந்து கொள்வது. இந்த பெந்தேகோஸ்தே நாளில் மீண்டும் சபை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும்.
எல்லாரும் இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் ஒரு ஆவியின் பின்மாரியை மீண்டும் பெற்றுக்கொள்ள ஆவிக்குரிய அனுபவங்களுடைய ஆழங்கள் இன்னும் கூட, ஆவியின் அபிஷேகத்தின் நிலை இன்னும் பெருக, நமக்குள்ளே எரிந்து கொண்டிருக்கிற அக்கினியிலே தேவன் இன்னும் அபிஷேக தைலத்தை ஊற்ற, இதோ இந்த காலை நேரத்திலே பெந்தேகோஸ்தே பண்டிகை நாளிலே சிலர்லாம் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று பாரம்பரியமாய் சிலர் ஏதோ செய்து கொண்டிருக்கிறாங்க. அது பாரம்பரியமா ஏதோ செய்யற பேசுற காரியம் இல்லைங்க, அது உலகத்தை அசைக்கிற காரியம், நம்ம இருக்கிற ஸ்தலங்களை மாற்றுகிற காரியம். ஓ, அந்த பெந்தேகோஸ்தின் அனுபவம் தான் இந்த உலகத்தை மாற்றிட்டு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. சொல்லலாமா? எல்லாம் நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. இந்த காலை நேரத்தில் மழைக்காக காத்திருக்கிற ஒரு தயிர் நிலத்தை போல கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவது. ஆவியின் அனுபவங்களில் நான் பெருகிடமே இல்லை. சில சொல்றீங்க, இந்த அபிஷேகமே இல்லை, இந்த அபிஷேகம் எனக்கு கிடைக்காதான் வாஞ்சிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, தாகம் இருந்தால் தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன். ஆமென். தகப்பனிடத்தில் பிள்ளை கேட்பது போல் அவர் சொல்றாரு, மீனை கேட்டான் பாம்பை கொடுக்கிறவன் நான் அல்ல. நீ அபிஷேகத்தை கேட்டால் வேற ஒன்று தந்து விடுவேனோ, இல்லாவிட்டால் தராமல் இருப்பேனோ என்று கேட்கிறார். தகப்பன் பிள்ளை என்கிறதான அந்த உறவு சரியா இருக்குமே. நீ தாகத்தோடு கேட்பாய் என்றால் இதுதான் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய ரகசியம். இதை தவிர வேறொன்றும் இல்லை. சிலதான் யோசிக்கிறீங்க, இதெல்லாம் எனக்கு கிடைக்குமா? இந்த பெந்தேகோஸ்தே நாளிலாவது இன்றைக்கு ஒரு தாகத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க. அபிஷேகத்தை இழந்திருந்தால் மீண்டுமாய் கேட்போம், வாஞ்சிக்கிறோம். அபிஷேகத்தின் நிலை கணுக்கால் அளவு இருந்தா, இல்லப்பா நீச்சல் ஆழம் வேணும்பா, ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே மலைக்காக காத்திருக்கிறேன், பயிர் போல காத்திருக்கிறேன். மலைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருந்தேன். கீழ் காற்று வீசுமென்று அவளுடன் எதிர்பார்த்திருந்தேன். மலையாக இறங்கவே எல்லிய அனுபவம், எல்லிய காற்று போல உணர்ச்சி வசப்பட்டல்ல சகோதரா சகோதரியே. மலையாக தேவ அபிஷேகம் உன்னை மூடுகிறது, என்னை மூடுவதும் மலை கண்டுமே. என் அன்பே என் உயிரே, கேட்கிறீங்களா? என் அன்பே என் உயிரே, தாங்கள் என் அன்பே என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம்
ஆண்டவரே நீ செய்யக்கூடிய காரியத்தை ஆண்டவரே நீ செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். உந்தன் சித்தம் செய்யலுமே என் அன்பே என் உயிரே. நீங்கள் நினைப்பது போல ஆவியானவர் அப்படின்னா அப்படியே ஒரு உணர்ச்சி வசப்பட்ட அனுபவத்துக்குள்ள அப்படியே தூக்கி வீசுவாரு, அப்படியே புரண்டு விடுவேன் அப்படிங்கிற நிலையில மட்டும் அல்ல. அவருடைய மெல்லிய பிரசன்னம் ஒரு மெல்லிய காற்றை போல, ஒரு மணியை போல இருக்க வல்லது. நீங்கள் இந்த நாளில் நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வரப்போற எண்ணெய் இவற்றியில நிறைவுள்ளதான் இருக்கு அப்படின்னா சாட்சி உள்ள வாழ்க்கை எது பிரகாசிக்க எண்ணெயானது தேவை, அபிஷேகமானது தேவை. உங்களுக்குரிய ஆவியானவர் ஒரு கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அநேகருக்குள்ளே ஒரு தேவ வல்லமை, ஒரு புதிய பலன் இறங்கி கொண்டிருக்கிறது. ஆண்டவரை கேட்க ஆண்டவரே, நான் ஒரு மனவாட்டி அல்லவா, தீவட்டி எழுந்து எரிந்து பிரகாசிக்க என்னைய ஊற்றுங்க. கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசி தேவனை ஆராதிக்கலாம். புதுப்பித்துக் கொள்ளுவோம், புதுப்பித்துக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. பெறாதவரை பெற்றுக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா. உங்கள் நாவுகள் பிரியப்படுவோம். இதோ இந்த பெந்தேகோஸ்தே நாளிலே, பெந்தேகோஸ்தே பண்டிகையிலே தேவன் தம்முடைய அளவில்லாத ஆவியை ஊற்ற ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ஆயத்தம். ஹல்லேலூயா. தாகம் உள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். இதோ கணுக்கால் அளவல்ல, உங்கள் அளவு கூடுகிறது. உங்கள் அளவு முழங்கால் அளவாக, இடுப்பின் அளவாக, இதோ ஹல்லேலூயா நீச்சல் ஆழத்துக்குள்ளே கொண்டு போகிற தேவ பிரசன்னம். அதுதான் பலன். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யம் பேச்சில் அல்ல, பலத்தில் என்றால் அந்த பலன் பரிசுத்த ஆவி, பரிசுத்த ஆவி என்றால் அந்நிய பாஷை. கரங்களை உயர்த்தி மழை காலம்
மலையாக இறங்கணுமே. நினைக்கும்படியாக நிரம்பி வழியும்படியாக வெடித்து சிதறுகிற டைனமிக் பாம் போல அந்த டுனாமிஸ் என்கிற தேவ வல்லமைய அந்த அபிஷேகத்தை உனக்குள்ள வைத்திருக்கிறான். ஒரு தற்கொலை படை தாக்குதலில் இருக்கிற ஒரு மனிதன் அந்த எண்ணமெல்லாம் எப்படி இருக்கும்னா, என் உயிர் போவதற்கு முன்னாடி எதையோ ஒண்ணு நான் செஞ்சுட்டு தான் போவேன் அப்படிங்கிற இந்த உலகத்தில் இருக்கிற அந்த வைராக்கியத்தை காட்டிலும் ஆவியின் அபிஷேகத்தினுடைய வைராக்கியம் நான் சொல்லுகிறேன் பல மடங்கா இருக்கிற. அந்த அபிஷேகத்தை இழந்த ஒரு மனிதன் சிம்சோன் கடைசியா ஒரு வார்த்தை சொல்றான், இந்த அபிஷேகம் மீண்டும் என்னை நிறைக்கட்டும். நான் உயிர் உள்ள இருக்கிற நாளில் நான் கொன்ற ஆளை விட இதோ நான் மறிக்க போகிற இந்த நாளில் அதிகமான நபர்களை கொல்லட்டும் என்கிற அப்படிப்பட்ட நிலைக்குள்ளாய் கொண்டு போன அந்த அபிஷேகம் அதை செய்து முடிக்கும் என்றார். இன்றைக்கு உனக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அநேகரை ரட்சிக்கும்படி, அநேகரை ஆண்டவர் பக்கம் இழுக்கும்படி. அதுக்குதான் அபிஷேகம். அபிஷேகம் என்பது எதற்கு? உன்னை நீ பக்தி விருத்தி அடைய, உன் மூலம் அநேகரை பக்தி விருத்தி அடைய பண்ண, அதற்கு தான். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்க்கிறோம். ஆமாண்டவரே, எங்களுக்குள்ளே இந்த அபிஷேகத்தின் அளவு பெருகணும் பெருகணும் பெருகணும். இந்த நாள்ல இருந்து நாங்க நம்புறோம். ஹல்லேலூயா. எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அளவு அபிஷேகத்தை நீங்க ஆண்டவரை பெருக பண்ண போறீங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த நிலை எதுவென்றால் உட்பிரகாரம் மகா பரிசுத்த ஸ்தலம். அதற்குள்ளே போகிறவர்களுக்குள்ளாய் தேவன் இந்த அபிஷேகத்தை பெருக பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். தனிமையில ஆசரிப்பு கூடாரம் 3 நிலைகளுக்குள்ள பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள அங்க நீங்க எந்த நபரையும் பார்க்க முடியாது, எந்த சத்தத்தையும் கேட்க முடியாது, அந்த இடத்துல எந்த வெளிச்சமும் இல்லை. அந்த தேவனே வெளிச்சமா இருப்பார். அங்க தேவ வார்த்தை மட்டுமே பேசப்படும். இந்த காலை நேரத்தில் நாமும் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள பிரகாரத்தில் அல்ல, நீங்க வெளியிலலாம் நிக்க முடியும். பிரகாரத்துல தேவ பிரசனத்தை ஒண்ணும் பார்க்க முடியாது. அங்க பலி செலுத்துறத பார்க்கலாம், அந்த ரிச்சுவல்ஸ் தான் உங்களால பார்க்க முடியுமா? அங்க வந்து எதையோ ஒரு மத சடங்காச்சாரமான காரியத்தை பார்க்கலாம். இன்றைக்கும் சபை அந்த நிலைக்குள்ளதான். ஏன் நம்ம ஒவ்வொருவரும் அப்படித்தான் இருக்கிறோம். ஆனா தேவன் அதை விரும்பல. தன்னுடைய மாம்சமான திரைச்சிலையை கழித்தது எதற்கு தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் ஒவ்வொருவரும் மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவத்தை ஒவ்வொருவரும் எப்போது அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டுடைய பாசம். ஆமாண்டோ, நாங்கள் பிரகாரத்தில் அல்ல, நாங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையை போல உன்னிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். சொல்றீங்களா?
பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். என் நன்றே, 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 என் நன்றே. உந்தன் மகா பரிசுத்த கரத்தில் நான் உன்னை காக்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உன்னை ரசிக்கணும். உந்தன் மகா பரிசுத்த கரத்தில் நான் உன்னை காக்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உன்னை ரசிக்கணும். என் நன்றே, என் நன்றே, என் நன்றே. எல்லாம் கைத்தடி பாடலாம். என் நன்றே, என் நன்றே, என் நன்றே, என் நன்றே, என் நன்றே. பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். பாவியை போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையை போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். நன்றே. எல்லாம் கரங்களை பாடலாம். என் நன்றே, என் நன்றே. நேசிக்கிறீங்களா? என் நன்றே. மகனாய் வந்து மடியில் கமல் தேசம் பகிர்ந்திடுவேன். பாசத்தை காட்டி பரவசமாக விடுவேன். நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். என் நன்றே, என் நன்றே, என் நன்றே, என் தேவ பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறது. அநேகரை தேவன் ஆவி வல்லமையால்
பரிசுத்த ஸ்தலம் தான் ஆராதனையுடைய ஆழத்தின் ஆழம். எத்தனை பேர் அந்த வார்த்தை ஆமென் சொல்லுவீங்க? அந்த இடத்துல அவரும் நீயும் மட்டும் இப்படி சொல்லலாம். அவரும் நானும் மட்டும் அறைக்குள்ள தனிமையில ஆண்டவரை பார்த்து சொன்ன இந்த காலை நேரத்துல மகா பசுத்த ஸ்தலம் தான். எந்த மனுஷ சத்தமும் கேட்காத இடம். மகா பசுத்த ஸ்தலம் தான். எந்த வெளிச்சமும் உலகத்தின் வெளிச்சமும் படாத இடம். பசுத்த ஸ்தலத்துல கூட விளக்கின் வெளிச்சம், குத்து விளக்கின் வெளிச்சம், பிரகாரத்திலே சூரியனின் வெளிச்சம், மற்ற விளக்கின் வெளிச்சங்கள் உண்டு. மகா பசுத்த ஸ்தலத்திலே தேவன் எந்த வெளிச்சத்தையும் வைக்கல. ஏனென்றால் அவரே வெளிச்சமா இருக்கிறார். உனக்கு வெளிச்சம் காண்பிக்க, உன்னோடு தனிமையில பேச, இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையின் நாளிலே ஒரு துனாமிச உனக்குள்ள போடுற, நீ வெடித்து சிதறுகிற மகளாய் இந்த உலகத்துக்குள்ளே புறப்பட்டு போகிறார். இதோ அன்லாக் என்று அறிவிக்கப்பட்ட இந்த நாளிலே ஆண்டவரை பார்த்து உள்ள போறவே எல்லா காரியம் விட்டு முற்றும் விலகிடுவே, அறைக்குள் வந்து அருகில் ரகசியம் பேசிடுவே. இந்த வார்த்தை ஆண்டவர் காதார கேட்டு மன குளிரட்டுமே. என்னோட சேர்ந்து சொல்றீங்களா? நீங்க தனியா சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து நீங்களும் ஆண்டவரை இது மகா பசுத்த ஸ்தலத்துக்குள்ள நீங்க நின்று கொண்டிருக்கிறீங்க. நீர் வெறுத்திடும் எல்லா காரியம் விட்டு முற்றும் விலகிடுவே, அறைக்குள் வந்து அருகில் ரகசியம் பேசிடுவே. அப்பாவை பார்த்து இந்த வார்த்தை தான், என்னண்டே என்னண்டே கைத்தறி பத்திரமாக ஏற்படுத்துவோம். ஆண்டவர் பிரசனத்திலே மகிழ முடியாது. ஆண்டவர் கிருபை உண்டார். சகல துணியின் கனவும் புகழும் ஒருவருக்கே சொல்லி, எங்கள் ஞானம் அல்ல, தலம் அல்ல, அனுபவம் அல்ல, திட்டம் அல்ல, யோசனை அல்ல, தேவ கிருபை, அழைப்பு, அபிஷேகம் அதையே உயர்த்தி உன்னை மட்டுமே உயர்த்தி எங்களை தாழ்த்தி எங்கள் துதிகளை ஏறெடுக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆசீர்வதிப்பாராக.